அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் ஒரு ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஈரான் அமெரிக்கா தாக்குதல் நிலவரங்கள். இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, 2 பெரிய கப்பலை அபகரிச்சிட்டாங்க. டோட்டலாக இது எங்கேயோ கடத்திட்டு போகிறாங்க. அது எங்கள் எல்லை பகுதியில் ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதனால் முடிச்சுட்டோம் கதையன்னு இருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் ஐநாவில் போயிட்டு முறையிட்டிருக்காங்க. நம்ம ஏன் பொறுமையாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் முந்திக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்பில் உச்சபட்ச நிலை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், குறிப்பாக சீனாவுடைய வாங்கி அவர்கள் இன்றைக்கி திடீர்னு ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். அப்புறம் இஸ்ரேல் காசானுடைய நிலவரம் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐரோப்பாவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள், எதையும் தாங்க மிதிய முடியவர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பகீர் தகவல்களாக இருக்க போகிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் மிரட்டல் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு 2 சம்பவத்தை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆர்கே சேனலில் இஸ்ரேல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மீது இன்றைக்கி 2வது தாக்கல் நிகழ்த்தினாங்க இல்லையா. அந்த 2வது தாக்குதலுக்கு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, புகைப்படம் காசம் சுலைமானி அவர்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் எழுந்த அதிபராக இருக்கும்போது ஒரு ட்ரோன் மூலயமா அனுப்பி அவர் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அவர் இறந்துட்டார். அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் இல்லையா, அவர் தாங்க. அவரை தான் இன்றைக்கி எலிமினேட் பண்ணிட்டோன்றாங்க. அதாவது ஹெஸ்புல்லானுடைய ரொம்ப முக்கியமான பர்சன் ஹசம் அலி, இந்த முகமதியர் அவர்களை நாங்கள் இன்றைக்கி எலிமினேட் பண்ணியிருக்கோம். அவர் தான் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக அவங்க எங்கே தங்கியிருந்தாங்கன்ற தகவல் தெரிஞ்சது. அதை நாங்கள் முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டோம்னு இன்றைக்கி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை உறுதியும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதற்காக தான் இன்று நாங்கள் பெய்ரூட்டில் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கோம். ஹிஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள் இனியும் நடமாட்டம் இருந்தால், அது எந்த பகுதியாக இருந்தாலும், அது லெபனானில் அது எந்த ஏரியாவாக இருந்தாலும், அது பிரசிடென்ட் பேலஸாக இருந்தால் கூட அதையும் நோட் பண்ணிக்கோங்கன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் தாக்கத்தில் தயங்கவே மாட்டோம், நிச்சயம் நாங்கள் நடத்துவோன்றமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெஸ்புல்லா தரப்பில் இனி குட் பாய்ஸாக இருக்காங்களா, பேட் பாய்ஸாக இருக்காங்களான்றது இன்றைக்கி அவங்க முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ தான் நம்ம சம்பவம் எடுத்துக்க போகிறோம். எங்கே அப்படின்னா, வரைபடத்தில் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் சர்வதேச கடல் பகுதி, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச கடல் பகுதியில் 2 கப்பல் போகுது. ஒன்று ஸ்டார் 1, இன்னொன்று விண்டேஜ். இந்த 2 கப்பலில் அப்ராக்சிமேட்டாக 3 மில்லியன் லிட்டர், அதாவது 30 லட்சம் லிட்டர் உள்ள ஃபியூல், அது வெதர் குருடாயில் ஏதோ ஒன்று சம்திங் கொண்டு போகிறாங்க. அதில் 25 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த கப்பலுக்குள்ளார வேலை செய்கிறவங்க. அதிரடியாக உள்ள நுழைந்த IRGC-னுடைய இராணுவம் உள்ள நுழையிறாங்க. சுற்றியும் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக ஈரானை நோக்கி கொண்டு போயிட்டாங்க. சரி, இவங்க கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இல்லீகலானா இது வேறு விதமாக திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் 2 கப்பலை கொண்டு போகிறாங்க. ஒரு கப்பல் யாரோட ஓனர் அப்படின்னா, அது UAE சார்ந்த ஓனர். இன்னொரு கப்பல் அதனுடைய ஓனர் யாருன்னு தெரியல. ஆனால் சமீப காலமாக ஈரான் பொறுத்த வரைக்கும் ஒன்று இஸ்ரேலினுடைய கப்பலை ஒரு தடவை இது மாதிரி கொண்டு போனாங்க, இன்னொரு தடவை அமெரிக்காவுடைய கப்பலை கொண்டு போனாங்க. கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. சரி, இந்த கப்பல் குறிப்பாக இந்த சமயத்தில் எதுக்காக கொண்டு போகிறாங்கன்னா, இது நம்ம 2-3 ஆங்கிளில் நம்ம விளக்க விரும்பலாம். என்னென்னா, எமினி ஹவுதிகளுக்கு இதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு கப்பலில் ஆயுதம் போச்சு. அந்த ஆயுதத்தை சர்வதேச கடல் பகுதியில் திடீர்னு அமெரிக்கா உள்ளே போந்து அந்த கப்பல் எடுத்துட்டாங்க. இது வருஷத்துக்கு 2-3 நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு மட்டும்தான் அந்த அக்கறை இருக்கா? எங்களுக்குமே அந்த அக்கறை இருக்கிறது. இனி சர்வதேச கடல் பகுதியில் லீகலாக போகிற கப்பல் மட்டும் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். இல்லீகலாக கடத்திட்டு போகிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இது இல்லீகலாக போகிறதுங்க அப்படின்னு இன்றைக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த பிடிச்சி வைக்கிறது எல்லாமே இந்த பதற்றத்தின் அறிகுறியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த டைலாக்லாம் பாருங்கள். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே ஃபுல் அலர்ட்டில் இருங்கன்ட்டாங்க. எந்த நேரத்தில் நம்ம எப்போனாலும் தயாராக இருப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெஹிக்கிளும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விரன்னு அப்படியே அதிலே தூங்கிட்டு இருங்க. திடீர் அப்படின்னா டக்குன்னு போய் தாக்கல் நடத்துகிற அளவுக்கு தயாராக இருங்க. எல்லாமே திடீர்னு தான் நடக்குன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொசிஷனா.
இரண்டாவது பொசிஷன் அப்படின்னா இன்று ஒரு நாள் மட்டும் நீ இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே ஆல்மோஸ்ட் 5 கார்கோ விமானங்கள், அதாவது மிலிட்டரி கார்கோ விமானங்கள் அங்கே மிடில் ஈஸ்ட்டை நோக்கி, ஐரோப்பாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி ரொம்ப பரபரப்பாக அமெரிக்காவோட நிலைகள்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு இறங்குறாங்க வராங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இது எல்லாமே ஆயுதங்களை கொண்டு போய் நம்ம லோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார் இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் தேவையில்லாமல் ஈரானில் அமெரிக்கா கிட்ட தேவையில்லாமல் ஒரு பதற்றத்தை உருவாக்காதீங்க. எங்கள் பேஸ்லேருந்து நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் நீங்கள் எங்கள் பேஸை வந்து பேஸ் விமான நிலையங்களோ இல்லை நீங்கள் படைகள் உங்களோட பேஸ் இருக்குல்ல அதுலேருந்து நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு நிகழ்வுமே நடந்தது பாருங்கள், கிரீஸில் வச்சுக்கோங்க. கிரீஸில் என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று கத்தார், இன்னொன்று யுஏஇ. இது எல்லாமே போர் பதற்ற சூழ்நிலைகள் சமாளிப்பது, திடீர்னு தாக்குதல் எப்படி நடத்துவது, அந்த மாதிரியான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. குறிப்பாக கத்தார், யுஏஇ இதில் கலந்துருக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவத்தை நோட் பண்ணிக்கோங்க. கிரீக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து மிஸ்டோகிஸ் அவர்களை போய் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறார். அவர் இங்கே இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார். சாரி, இவர் போய் அவர் பார்க்கல, அவர் இங்கே வந்திருக்கிறார். பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் நான் உதவி பண்ண தயாராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இதுவுமே எதற்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்போ இதற்கு முன்பே பென்குரியன் விமான நிலையம் இப்போ நேற்று கூட 2-3 நாளாக ஒரு செய்தி ரொம்ப பரவலாக இருந்ததுங்க. அப்போ நடத்தின ஈரான் தாக்குதலே 30-40 இடங்களில் நிறைய இடத்துல அங்கங்கே குழியாக இருக்குது. இன்னுமே அவங்க அந்த பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டது இஸ்ரேல் நிச்சயம் அந்த வழியில் உணர்ந்திருப்பாங்க. எல்லாமே நிறைய விமானங்கள் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன்னா அப்போ நிறைய ராக்கெட் ஒரு 300-400க்கு மேலே அனுப்பியிருந்தாங்க. இஸ்ரேலே கொஞ்சம் நிலைக்குலையிற அளவுக்கு நடத்தினாங்க ஈரான் தரப்புலேருந்து. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கிரீஸ் கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய விமான பேஸில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திக்கலாமான்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ பைடன் நிர்வாகம் இருந்தது, அதனால் அப்போ சரியாக அவங்க உதவி பண்ணல. அப்போ யூகேனுடைய பேஸுமே இருந்தது. ஆனால் இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னா, நிச்சயம் ஈரான் மீது தாக்கல் நடத்தினா ஈரான் அந்த கோபத்தின் வெளிப்பாடில் இஸ்ரேல் மீது நடத்தும். அதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர் விமானங்கள்லாம் கொண்டு போயிட்டு அங்கே கிரீஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவைப்படும் போது கொண்டு வந்து தாக்கல் நடத்திக்கலாம் இல்லையா. மிக முக்கியமான பேச்சுவார்த்தைங்க இது, நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே எமினி ஒதிக்கல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு அந்த கிரீஸில் இருந்து ஒரு பர்டிகுலர் தீவில், குட்டி தீவில் யூகேக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. அந்த யூகே பேஸில் இருந்தால் வந்து தாக்கல் நடத்திட்டு திரும்பி அவங்க உட்காந்துக்கிறாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன். ஏன் சேஃப் ஜோன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கடந்து போயிட்டு அந்த இடத்துல அவங்க தாக்கல் நடத்த முடியாது. அங்கே இவங்க இருக்காங்க, துருக்கி இருக்காங்க. துருக்கி வந்து நேட்டோ நாடுல இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்து அவங்களால தாக்கல் நடத்த முடியாது. கடும் கண்ணனம் தெரிவிப்பார், குத்தன கண்ணனம் தெரிவிப்பார். ஆனால் அங்கே வந்து தடுக்கலாம் முடியாது அவரால். அதனால் அது கொஞ்சம் சேஃபாக பார்க்குறாங்க. அந்த ஒரு டீலு நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துக்கலாம். நம்ம அதோட ஈரானுடைய கமாண்டர் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாரு, ஐயா அயதுல்லா காமேனி அவர்களே, சுப்ரீம் லீடர் அவர்களே, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், பொறுத்தது போதும், பொங்கியலும் மனோகரா தான். அந்த டியாசோ கார்சியா பகுதியில் இன்னும் ஏன் நம்ம எப்படி அவங்க தாக்கல் நடத்துறது உறுதியாயிருச்சு. அவங்க நடத்தினதுக்கப்புறம் பதில் தாக்கல் நடத்துறத விட இப்போ அவங்க இருக்கும்போதே அடித்தோம்னா நிலை கொலைய வச்சிடலாம்ல. நம்ம கொஞ்சம் முன்னாடியே சுதாரிச்சுட்டா என்ன, ஏன் இன்னும் நம்ம பொறுமையாக இருக்கணும்? அடிச்சிடலாமே, ஒரு அடி முடிச்சிடலாமே, கதையை ஒரு வார்னிங் கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு லெட்டரை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தனது கோரிக்கையை வந்து வைத்திருக்காங்க. பட் இதில் காமேனி அவர்கள் ஏற்கனவே நேற்று நான் சொன்னது தான், பாலஸ்தீனத்துக்கு சரி காசா மீது தாக்கல் நடத்தப்படுகிறவர்கள் வரைபடத்தில் இல்லாமல் ஆக்கி விடுவோம். அது யாராக இருந்தாலும் சரியே, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரியே, இது எங்களுடைய இறுதி எச்சரிக்கைன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஐநாவுடைய ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்க இன்றைக்கி. ஐநா இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் வந்து தலையிட்டு பெரிய ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு வார் சூழல் வந்தால் ரொம்ப டேஞ்சர் ஆயிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் ஓடி வந்து தனது கருத்து சொல்லியிருக்காங்க, இல்லை அமெரிக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப பிரச்சனை ஆயிருன்னுவாங்க. பட் ரஷ்யாவுடைய கருத்து அமெரிக்கா எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ சொல்கிற நீங்கள் அப்போ உக்ரைன் மீது தாக்கல் நிறுத்துங்க அப்படின்னு பதில் கேள்வி கேட்காத வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ ரஷ்யா என்ன சொல்லுவாங்க, அப்போ அமைதியாயிருவாங்கல்ல. அதனால் ரஷ்யாவுடைய கருத்தை அமெரிக்கா எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை, தாக்குதலுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. ஒன்றே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஓமன் கையில் தான் இருக்குது. ஏன்னா
ஈரான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறோம், ஆனால் 3வது நாடுகள் ஓமன் இல்லை கத்தார் போன்ற நாடுகள் உட்காந்து அமெரிக்காவையும் எங்களையும் நடுநிலை வகித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா நாங்கள் தயாராக இருக்கணும் ஒரு ஒற்றை வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குரிய. ஆனால் அதுக்குள்ளே இங்கே அணு ஆயுதம் வந்துருன்றாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பில், நாங்கள் இன்னுமே அணு ஆயுதம் இருக்குன்றது சொல்லலை, நீங்களா ஒரு கற்பனை செய்தியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போலாம் தாக்கல் நடத்துறீங்கன்றீங்க. இந்த தப்பு யார் மேலே இருக்குன்னா ஈரான் மேலேயும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து சும்மா இல்லாமல் அப்பப்போ இந்த மாதிரி கமாண்டர்கள், தரைப்படை தளபதிகள், வான்படை தளபதிகள், அந்த தளபதி, இந்த தளபதி, போர்ப்படை தளபதி, இவங்கெல்லாம் மைக்கு கிடைச்சாங்கன்னா என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அப்பப்போ டைலாக்கை விடுறாங்க. என்னன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மக்கிட்ட அணு ஆயுதம் வந்துடும், அப்போ நம்மளை எதுக்கிற எந்த நாடாக இருந்தாலும் பொசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறவங்க ஏன் நீங்கள் அந்த மாதிரி டைலாக்கெல்லாம் ஏற்கனவே சொல்கிறீங்க? உங்களால் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாதுல்ல. இந்த மாதிரி மாதத்துக்கு 4 டைலாக்கை நீங்களே சொல்கிறீங்க. ஈரானுடைய முக்கிய மினிஸ்டர் லெவலில் இருக்கவங்களே திடீர்னு ஒரு கூட்டம், இங்கெல்லாம் அங்கே மைக்கு கொடுத்தா போதும், என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் திடீர்னு ஏதோ ஒரு பொங்கி எழுந்து பேசுகிறோம்ல, அந்த மாதிரி டைலாக்கை சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து என்கிட்ட அணு ஆயுதமே இல்லை, நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நீங்கள் உங்கள் நிலைப்பாடில் இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் இல்லைன்னு ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் அதை ஃபாலோ பண்ணல ஈரான். அதனால் இன்னொரு விஷயம், ஆனால் இன்னொரு உங்கள் மனசுக்குள்ளே தோணும், ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி இருந்தது அப்படின்னா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, நாளைக்கு ஹவுதிகள் கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும், இல்லை அங்கே ஹமாஸ் கையில் கிடைச்சா என்ன ஆகிடும், இல்லை ஹெஸ்புல்லா கையில் கிடைச்சா என்ன ஆகிடும், இல்லை இந்த பக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைமையில் கிடைச்சா என்ன ஆகிடும், எல்லாம் ஒட்டுமொத்தமாக அணுகுண்டு இந்த பக்கம் அந்த போடுங்கப்போ ஆளுக்கு ஒன்று வாயில் கடிச்சு அந்த பக்கம் ஒரு அணுகுண்டை போடு, இந்த பக்கம் ஒரு அணுகுண்டை போடுன்னு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்துடும். மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லைன்றாங்க. பட் இதுக்கு வடகொரியா மட்டும் விதிவிலக்கு, அதை மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருங்க. அதனால் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அமெரிக்கா தரப்பில். அது இஸ்ரேல் தரப்பில் அதை விட 1000% தயாராக இருக்காங்க. அதனால் நெருங்குகிறது இந்த தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம இஸ்ரேல் காசாக்குள்ளே போனோம் அப்படின்னா, நேற்று தான் இந்த ராஃபா பகுதியிலிருந்து இந்த பக்கம் மக்களே அவசரமாக போங்கன்னு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அந்த மக்கள் இந்த பக்கம் வரும்போது எரிக் ஜோன் சொல்லுவாங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய மேலும் இருக்கக்கூடிய மக்களை அவசரமாக நீங்களும் இந்த பக்கம் போங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ப்ரெஷர் அதிகமாகுது. அதாவது 2 நாளைக்கு 150 பேர் பக்கம் கொல்லப்படுகிறார்கள். அதாவது குறிப்பாக இப்போ 2வது தடவை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய விகாரசான தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு நடந்ததில்லை. ரெட் கிரசன்ட்னுடைய நபர்கள், இல்லை இந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள், அப்புறம் இவங்க எல்லாம் போயிட்டு காசாவுக்குள்ளே உதவி செய்ய போகிறாங்க இல்லையா, அவங்களே திடீர்னு ஒரு 14 பேர் பக்கம் மிஸ் ஆனாங்க. அத்தனை பேர்த்தையும் வந்து கொல்லப்பட்டது தான் இன்றைக்கி வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது அவங்க தயார் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுதில்லை. இல்லை இஸ்ரேலுக்கு இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுமட்ரோச் அவர்கள் வந்து திடீர்னு இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்பு கூட அங்கே வெஸ்ட் பேங்க் பகுதியில் கால்வாசி பகுதி நாங்கள் இணைக்க போகிறோம், அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டோம், குடியேறுபவர்கள் குடியேறலாம், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், இல்லை நாங்களே வீடு கட்டி நாங்கள் குடியமர்த்த போகிறோம், பெரும் பகுதிகளை நாங்கள் அதுக்காக ஃபண்டெல்லாம் ஒதுக்க போகிறோன்னு ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் திடீர்னு இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. என்ன காரணம்? நெதன்யாகு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணுறாரா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஏதோ சம்திங் எங்கேயோ அங்கே போயிட்டுருக்கு. திடீர் ராஜினாமா என்பது அங்கே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. சிரியாவுக்குள்ளார பதற்றம் தொற்றிடுச்சுங்க, மிகப்பெரிய ஒரு பதற்றம். அடுத்த ஒரு நெக் பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பால்மியாரா அப்படின்ற ஒரு பகுதி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். டமாஸ்கஸ்க்கு கொஞ்சம் கீழே பால்மியாரான்ற பேஸ், அந்த பேஸில் ஏற்கனவே கொஞ்சம் துருக்கியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மீதியெல்லாம் ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து லைட்டாக வச்சுது. அதை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டாங்க. அதனால் சிரியா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மறுபடியும் இப்போ துருக்கி கிட்ட பேசி இப்போ துருக்கி என்ன பண்ணுறாங்க, முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக 4 ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இஸ்தர் டைப் ஆயுதம் சொல்லுவாங்க, வான்வெளியில் தடுத்து தாக்கல் நடத்தக்கூடிய இஸ்தர் டைப் ஆயுள். இஸ்தர் O+ அப்படின்வாங்க, இன்னொன்று வந்து இஸ்தர்
RF அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய S-400 வேறு இருக்குது. அது இல்லாமல் இன்னும் லாங் ரேஞ்ச் சைபர் சிஸ்டம் வேறு இருக்குது. இதெல்லாம் டெவலப்டாக வச்சுருக்காங்க அவங்க. அதனால் துருக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா கொண்டு வந்து இப்போ அந்த ஏர்பேஸில் நிறுத்த போகிறாங்க. நாளை மறுநாளோ வந்துச்சு அப்படின்னா, இதுவரை இஸ்ரேல் தாக்கல் நடத்தும் போது இடைமறித்து தாக்கல் நடத்துனதே கிடையாது சிரியா. ஏன்னா சிரியா கிட்ட அந்த அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. அந்த பக்கம் லெபனான்லேயும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இஸ்ரேல் வந்து தான் தோன்றித்தனமாக அங்கே நடத்துறது இந்த தாக்குதல் எல்லாமே அவங்க சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இடையில ஹெஸ்புல்லா இருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் இடைமறித்து தாக்கல் நடத்தினாங்க. ஆனால் ஃபுல்லாக அவங்களால இடைமறித்து தாக்கல் நடத்த முடியல. ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, துருக்கி ஓடி வந்து இனி நீங்கள் சிரியாவுக்குள்ளாக தாக்கல் நடத்தினீங்கன்னா நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்தணும் அப்படின்வாங்க. அப்போ துருக்கி இடைமறித்து தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அது என்னவாகும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ நேட்டோ நாடுகள் என்ன சொல்லுவாங்க? ஸோ ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை துருக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் அந்த ஏர்பேஸில் போகிறது கன்ஃபார்ம் தான், எதுவாக இருந்தாலும் சரின்னு இருக்காங்க. அதனால் திடீர்னு சேனல் I24 அப்படின்ற ஒரு சேனல் வந்து இல்லை நெதன்யாகு அவர்களும் ஜுலானி அரசாங்கமும் HTS அரசாங்கமும் சைடில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பதற்றத்தை தவிர்ப்பதற்காக. ஏன்னா துருக்கி உள்ளே வந்தால் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் அந்த பேஸை கொடுக்க முடியாமல் இருக்க முடியுமான்றமா சைடில் பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் துருக்கியோட ப்ரெசன்ஸை இனி தடுக்க முடியாது. அது வேறு விதமாக அமெரிக்கா உள்ள ஓடி வந்து எர்டகன் அவர்கள்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உண்டு. இல்லைனா துருக்கி நிச்சயமாக வராங்க. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளில் அதுக்கான ரிசல்ட் வந்து பிரகாசமாக தென்படுகிறது. பார்க்கலாம். அங்கேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. எமினி ஹவுதிகள் தொடர்ந்து எங்கள் கப்பல் மீது தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ட்ரோனை தாக்கல் நடத்திட்டாங்க. தொடர்ந்து அந்த சர்வதேச பகுதிகள் இருக்கு இல்லையா, கடற்பகுதிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அதனால் அந்த தாக்குதல் நிறுத்தும் வரை எமினி ஹவுதிகள் மீது தாக்கல் நாங்கள் தொடருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட பெரிய தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கான பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வந்திருக்குது. இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மிடில் ஈஸ்ட், இஸ்ரேல், ஈரான் ஒட்டுமொத்த நிகழ்வுகள். இப்போ நம்ம நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அவசரமாக நம்ம ரஷ்யா உக்ரைன்கிட்ட போகிறோம். அங்கே போய் தரங்கறியாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படிலாம் நக்கல் அடிக்கிறாங்க பாருங்கள். ரஷ்யாவை நக்கல் அடிக்கிறது மட்டும் இல்லை, அதாவது உணர்த்துறாங்களாம், இந்த உலகத்துக்கு உணர்த்த வராங்க. என்னென்னா உக்ரைனும் சரி, இந்த பக்கம் அவங்க சார்ந்த பத்திரிகைகளும் சரி, ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைக்கி வந்து ரொம்ப நிசப்தமான ஒரு நாளாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன தாக்குதல் கூட நிகழ்த்தலையாம். தரை தாக்குதல் மட்டும் தான் நிறுத்தினாங்க. இத்தனை நாள் என்னென்னா இந்த பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டெய்லியும் 50 100ன்னு அனுப்பிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் அனுப்பலையாம். அப்படின்னா திடீர்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கு அமைதி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இல்லை எங்களை அமைதியாக இருங்க, அமைதிக்கு வந்து சைன் பண்ணுங்கள், இது மாதிரி நாங்கள் தாக்கல் நடத்தாமல் இருக்குன்றதுக்கு எச்சரிக்கை விடுறாங்களாம். 2 ஆங்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நாள் தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. உக்ரைன் பதில் தாக்குதல் எதுவுமே நடத்தாத மாதிரியும் அங்கே எதுவுமே நிகழாத மாதிரியும் ரஷ்யா எத்தனை நாள் நடத்தி இன்றைக்கி ஒரு நாள் கேப் விட்டாங்கன்றாங்க. இருந்தாலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் லைட்டாக பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. யார்? யூகேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் லாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷ்னலி, அதாவது டோட்டலாக வெளியேறிடணும், அவங்களுடைய தாக்குதலை நிறுத்தணும், அவங்களுடைய ட்ரூப்புடைய மூவ்மெண்ட்டு வெளியேறணும், இமீடியட்டாக நேற்று பேப்பரில் கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கணும். இதை மட்டும் பண்ணல அப்படின்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஒருவேளை அவர் சொல்கிறத ரஷ்யா கேட்டுக்கணும்னு நினச்சி அவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறார். நானும் உங்கள்கிட்ட ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டேன். அதனால் அமைதி வருதான்னு பார்க்கலாம். காஜா கலாஸ் அவர்கள் ஐரோப்பானுடைய வெளிவிவகாரத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சகம் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து வித்தவுட் டிலே உடனடியாக அன்கண்டிஷனலாக ஒத்துக்கணும், இல்லைனா கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 2025 உக்ரைன் வந்து 15,000 ரோபோட்டிக் சிஸ்டம் எல்லை பகுதியில் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்களாம். சும்மா ஏதாவது ஒரு அசைவு வந்தால் கூட டமால்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ரோபோட்டிக் சிஸ்டத்தை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க 2025. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லை பகுதியில் அமைதி படைக்குழுவே தேவையே இல்லை. இந்த மாதிரி 15,000 நிறுத்தது போல் ஒரு 30,000 40,000 நிறுத்திட்டிங்கன்னா எதுக்கு உங்களுக்கு அமைதி படைக்குழு? இது மாதிரி நிறுத்திடுங்களேன். ஆனால் பிற்காலத்தில் அது அவங்களுக்கே டேஞ்சராக முடிஞ்சிடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் இது ரஷ்யாவுக்கான அட்டாக்கிங் கவுண்டர்ன்றாங்க. ஜெர்மனியும் தயாராகிட்டாங்க. நேட்டோனுடைய வீரர்கள் இல்லாமல் ஜெர்மனி தனிப்பட்ட வீரர்கள் போயிட்டு அங்கே லிதுவேனியானுடைய எல்லை பகுதியில் நிலைநிறுத்துகிறாங்க. ரஷ்யா உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக. அப்படி இப்படி எனி டைம் அலர்ட்டாக இருப்பாங்க. ரெடி அலர்ட் அப்படின்னா போதும்,
அப்படி தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரஷ்யா உள்ளே வந்துடுமா, ரஷ்யா உள்ளே வந்துடுமா, திடீர்னு எட்டி எட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கான வீரர்களாங்க நிறுத்தி வைக்கப்பான்னு சொல்கிறாங்க. நெதர்லாண்டு ரொம்ப தயார் பொசிஷனுக்கு ஆகிட்டாங்க. நெதர்லாண்டு வந்து இப்போ 74,000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் ஆக்டிவ் வீரர்கள் அப்படின்னா ஒரு 30,000 பேர் தான் கிட்டத்தட்ட இருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1,00,000 வீரர்களாக உயர்த்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. இனி என்ன ஆக போதோ ரஷ்யா தெரில. ஏன் அப்படின்னா 2025 அந்த திட்டம், 2025க்குள்ளார 1,00,000 பேர், 2030க்குள்ளார 2,00,000 பேர்த்தை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த போகிறோன்றாங்க. 2030க்குள்ளார அது என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனால் இப்போ இருந்தே மைக்கை கிடைச்சா போதும் டைலாக்கை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நானும் அது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பரபரப்பு என்னென்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவுடைய ஜாயின்ட் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஒரு 4-5 பறந்து சொல்கிறாங்க. ஒரு 5 பக்கம் பறந்து தான் ரஷ்யாவை தான் இருக்குன்றாங்க. இவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் மீறி இத்தாலிக்கு மேலே ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து பறந்துருக்கு அப்படின்னா எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாராக இருக்காங்க, கொஞ்சம் எல்லாம் அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யானுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் சுவிட்சர்லாந்து மட்டும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 7.4 பில்லியன் அளவுக்கு வச்சுருக்காங்க அமெரிக்கானுடைய சொத்து. அதாவது 1 பில்லியன் அப்படின்னா 8,400 கோடி அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ 7.4 × 8,400 போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கான சொத்துக்களை நாங்கள் முடக்கி வைக்கிறோன்றாங்க. ஐயா, அவங்கள மட்டும் முடக்காதீங்க. இங்கே கருப்பு பணத்தை நிறைய பேர் வந்து அங்கே ஸ்விஸ் பேங்க்கில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்தியாக்காரர்களும் முடக்குங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக யாரும் அங்கே போயிட்டு ஸ்விஸ் பேங்க்கில் போடாமல் இருப்பாங்க. அதுதான் நல்லதுமே கூட. நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. அப்போ தான் பயந்து போயிட்டு யாரும் ஸ்விஸ் பேங்க்கில் போயிட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ ஸ்விஸ் பேங்க் அப்படின்னா வந்து கருப்பு பணத்தை முதலீடு பண்ணுற நிறுவனம் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே தான் போட்டாங்க. ஆனால் இப்போ ஸ்விஸ் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தா அப்படின்னா எல்லா முதலீட்டாளர்களும் வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வகையில் அவங்க ரஷ்யாவை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை மற்றொரு வகையில் இனி கருப்பு பணங்களை போயிட்டு அங்கே முதலீடு பண்ணாத அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம இது அங்கே ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த ரஷ்யாவுடைய சொத்துக்களை திருடுறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. இதில் ஜெர்மனியும் உஷாராயிட்டாங்க. அதாவது ஜெர்மனியில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குது கோல்டு, 3,352 டன்னு கோல்டு இருக்குது ஜெர்மனிக்கிட்ட. அதில் ஒரு 16%, 37%, 1,236 டன்னு அளவுக்கு அமெரிக்காவுடைய ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி. இப்போ ஜெர்மனிக்கு என்ன பயம் அப்படின்னா, திடீர்னு இவங்க அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிறது, அப்புறம் இந்த ஃப்ரைட் ரிச்மேன் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. தெரியாமல் இருக்காது ஒரு அதிபராக இருக்கிறவங்களுக்கு, சான்சலராக இருக்கிறவருக்கு ரொம்ப வசனம் பேசுகிறாரு. அப்படி நாளைக்கு அமெரிக்காவை புள்ளிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரியே பேசுகிறாரு. இந்த பக்கம் எல்லா நாடும் எடுத்து பேசுகிறாங்க. திடீர்னு இப்போ ரஷ்யானை அவங்க சொத்தை முடக்கிறேன்னு சொல்லிட்டு 1,236 டன்னு நிறுத்திக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நாளைக்கு இவங்க லீகலாக கிளைம் பண்ண முடியாது. ஏன் லீகலாக கிளைம் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ரஷ்யாவுடைய சொத்துக்களை திருடிடுறீங்கல்ல, ஏன்னா நாங்கள் ரஷ்யா மீது தடை விதிக்கிறோம், அதனால் நாங்கள் திருடுறது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு அதே வார்த்தை அமெரிக்கா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லை, என்ன நிச்சயம்? நாளை அதுதான் சொல்கிறேன். அதே சுவிஸுக்கும் அதே தான். நாளைக்கு இவங்க நட்பு நாடுகளாக இருக்கிறதுல பிரச்சனை வந்து உங்கள் சொத்துக்களை அவங்க முடக்கினாங்கன்னா நாளைக்கு நீங்கள் போயிட்டு சர்வதேச நீதிமன்றத்திலையோ இல்லை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் போயிட்டு நீங்கள் முறையிடவே முடியாது, எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் யோகியமானு கேட்பாங்க. நீங்கள் அவங்களது திருடினீங்கல்ல, அன்னைக்கு அது கரெக்டுன்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு அது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்போனாலும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே நிகழதான் போகுது. ஏன்னா இன்றைய நண்பர்கள் நாளைய எதிரிகள். ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்கா கொண்டு வந்து சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்போ நாளைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியாவிலிருந்து எல்லாத்துக்கும் மிக முக்கியமான நாள். இந்தியாவுக்கு ஏன்றது தெரியும், அது நீங்களே பார்த்துருப்பீங்க இந்தியாவுடைய செய்தியை. அதை தாண்டி நாளைக்கு எந்தெந்த நாடுகளுக்கு வரி விதிக்க போறாருன்னு தெரியல, வரி விதித்து யார் யார் எதிரியாக போகிறாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியானுடைய அல்பனீஸ் இருக்கிறாருல்ல, அல்பனீஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி எங்கள் மீது தவறாக சொல்லலாம், நாங்கள் பீஃப் மற்றதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறோம், ஆனால் மெடிக்கலுக்கு பேராமெடிக்கலுக்கு சப்சிடி நீங்கள் கொடுக்குறீங்க, அது இல்லாமல் நாங்கள் சப்சிடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோன்னு சொல்லிட்டு தவறான தகவலை பரப்புறீங்க. எந்த ஒரு சப்சிடி உங்ககிட்ட நாங்கள் கேட்கவும் கிடையாது, நீங்கள் சப்சிடியில் எங்களுக்கு இறக்குமதியும் கிடையாது. டோன்ட் லை, எந்த ஒரு பொய்யை பேசாதீங்க அமெரிக்கா, ஏன் பொய்யை பேசுகிறீர்கள் அப்படின்னு அவங்க தரப்புல கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க. இப்போ புரியுதா? இன்னைக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் நாளைக்கு எதிரியாயிட்டு அமெரிக்காவுடைய ரிசர்வ் பேங்க்ல போய் நீங்கள் டன் கணக்கில் கோல்டு இன்னைக்கு டெபாசிட் பண்ண பாதி ஐரோப்பா நாடுகள் திடீர்னு நிறுத்திக்கிட்டாங்கன்னா கதி கலங்கிடுவாங்க. அந்த நிகழ்வை தான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப தொலைவில் ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். சீனாவுடைய வாங் யீ
வாங் ஹீ என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. போய் நான் பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கிறாங்க. ரஷ்யாவும் சீனாவும் இனி அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஸ், பொடிச்சோம் அப்படின்னா பிரிக்கவே முடியாத அளவுக்கான ஃப்ரெண்ட்ஸ். 3வது நாடுகள் எங்கள் நட்பில் தலையிடாத அளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். எந்த ஏற்றுமதி இறக்குமதியும் எந்த தடைகளுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இனி ஒருங்கிணைந்து செயல்படுவோம்னு மறுபடியும் ஒரு உறுதி பூண்டிருக்காங்க சீனா தரப்பில். 2022 அன்கண்டிஷனலி சப்போர்ட் ரஷ்யாவுக்கு நாங்கள் அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு நெருங்குகின்ற ரஷ்யாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வாங் ஹீ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 6 இண்டிவிஜுவல்ஸ், சீனா, ஹாங்காங், திபெத்தை சேர்ந்த 6 இண்டிவிஜுவல்ஸ் மீது ஹியூமன் ரைட் வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடை போடுறாங்க. எனக்கு 2 விஷயம் தாங்க புரியல. ஹியூமன் ரைட் வயலேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அமெரிக்கா பண்ணாத ஹியூமன் ரைட் வயலேட்டா? அதே மாதிரி ஜனநாயகம் இல்லைன்னு பொருளாதார தடை போடுறீங்க. நீங்கள் ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஐரோப்பா நாடுகள்லாம் சேர்த்து தான் கேட்குறேன். ஒரே ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் ஒழுங்கு கிடையாது. ஆனால் இவங்க உலகத்துக்கு பாடம் எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் பாடம் எடுப்பாங்க, பயங்கரமாக வசனமாக பேசுவாங்க. இங்கே மரியன் லீபென் அவர்களோட நீங்கள் சிறை தண்டனையே இல்லை, நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க நட்பு நாடான அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய இத்தாலியை ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஓடி ஹியூமன் ரைட் வயலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொருளாதார தடை, ஹியூமன் ரைட் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு பொருளாதார தடைலாம் சும்மா நீங்கள் பேருக்கு சொல்லலாம். உலக ஹிஸ்ட்ரியை தெரியாதவங்களுக்கு அப்படியே உங்கள் அப்பான்னு நினைக்கலாம். ஆனால் இது எவ்வளோ ஒரு உள்ளே நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் என்பது நமக்கு தான் தெரியும். பார்க்கலாம். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் உக்ரைன் மக்களுக்கு வந்த சோதனையாக. ஏன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாமில் திடீர்னு ஒரு நபர், மர்ம நபர் கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு 5 பேர்த்த குத்திட்டார். பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி விசாரணை தகவலை வெளியிட்டால் அவங்க உக்ரைனுடைய சிட்டிசனா. என்னது உக்ரைனுடைய சிட்டிசனா? உக்ரைனுக்கு ஆச்சரியம், ஜெலன்ஸ்கிக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் இல்லை, எங்கள் மக்கள்லாம் ரொம்ப குட் பாய்ஸ் ஆச்சு. குட் பாய்ஸ் அப்படி கத்தி எடுப்பாங்க, அவங்கள பேட் பாய்ஸ் இல்லையே அப்படின்னு புலம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதற்காக கத்தி எடுத்து குத்த போனார், என்ன விஷயம்ன்றதுக்காக முழு விசாரணை ஈடுபட்டிருக்காங்களாம். அப்போ உக்ரைன் அகதிகளை பெரிய அளவுக்கு இவங்க தானே உள்ளே விட்டாங்க. ரைட்டு, சூப்பர், ஹேண்டில் பண்ணுங்கள். ரைட், பிடிச்சிக்கலாமா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச். நன்றி, வணக்கம்.